ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். இன்றைக்கு உண்டான லஞ்ச் மெனு என்ன அப்படின்றத கிச்சனுக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்கோ. ஹாய் ஆல், வெல்கம் டு விஜயமாலா சக்கரவர்த்தி சேனல். ஸோ பேக் டு மை கிச்சன். ஸோ இன்னைக்கு வந்து சிம்பிளிஃபைடு தளிகை தான் பண்ண போகிறேன். காரணம் என்னென்னா ரொம்ப டயர்டாக இருக்குது, தொண்டெல்லாம் வலிக்கிறது. எல்லாத்துக்கும் மேலே என்னோட நீ வந்து பயங்கரமாக ஸ்வெல்லிங் ஆகி ஒரு கால் மட்டுமே 100 kg இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங். டாக்டர்கிட்ட போயிட்டு வந்துட்டேன் காத்தால. சைடு எம்ஆர்ஐக்கு போகணும். எனக்கு ஆல்ரெடி லிக்மெண்ட் டேர் ஆயிருக்கு. அந்த டேர் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசான மாதிரி இருக்கு எக்ஸ்ரேல. ஸோ தட் நீங்கள் வந்து எம்ஆர்ஐ போகணும் அப்படின்ட்டுருக்கா. நான் சொன்னேன், இப்போல்லாம் நான் எம்ஆர்ஐக்கு வரமாட்டேன், அப்பா முடியாமல் படுத்துட்டு இருக்கச்சா யார் பண்ணுவா, நீங்கள் சர்ஜரிக்கெல்லாம் ஆரம்பிச்சேல் அப்படின்னாக்கானா, நீங்கள் எடுத்துன்னு வாங்க ஃபஸ்ட்டு, அவ்வளோதான், நோ ஆப்ஷன் அப்படின்ட்டாரு. என்னைக்காவது ஒரு நாள் போய் எம்ஆர்ஐ எடுத்துன்னு வரணும். பிகாஸ் நடக்கவே முடியல, கொஞ்ச நேரம் நின்னாலே கால் குத்து வலியா வலிக்கிறது. இது ஆக்சுவலா இந்த ட்ரிப்புனால வந்தது இல்ல. இங்க போறதுக்கு முன்னாடி ஒரு நாள் டிமார்ட்ல விழுந்தேன். கூடவே எங்க அப்பாவோட வீல் சேர் தள்ளச்ச என்ன எடுத்து மேட்டு கால் இழுத்து விட்டுருத்து. எங்க அப்பாவோட வீல் சேர் போய் நேரா ரூம்ல போய் வாசல் கிட்ட முட்டின்னு நின்னுது. என் கால் அந்த பக்கம் அந்த ஸ்பிளிட் பண்ணுவா இல்லையா, அந்த மாதிரி ஆயிடுத்து கால். ஸோ அதுலேயும் ஆச்சு, ப்ளஸ் ஆடடாக நம்ம ட்ராவல் எல்லாமே சேர்ந்து இப்போ கால் ரொம்ப பேட் கண்டிஷனில் வந்திருக்கு. பார்க்கணும், ஆனால் ரெஸ்ட் எடுக்கணும்னு சொல்கிறா. அதனால என்ன பண்ணுறேன், இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி மெனியூஸ் காமிக்காம சிம்பிளிஃபைடான உள்ள குக்கிங் காட்டுறேன். ரெண்டாவது வந்து அப்பாவுக்கு ரசம்லேயுமே வந்து கொஞ்சம் காய்கறிகள்லாம் போகிற மாதிரி ஸ்ட்ரென்தன் ஆகணும் அப்படின்றதுக்கோசரம் நான் இன்னைக்கு வந்து முருங்கைக்காய் ரசம் பண்ணுவேன். அதை இன்னைக்கு நான் காமிக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு அதை பண்ணி. ஸோ அதனால அந்த ஐட்டம் இன்னைக்கு காமிக்கிறேன். முருங்கைக்காய் ரசம் எப்படி பண்றது அப்படின்ட்டு. அரைக்கீரை வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து சக்கரவள்ளி கிழங்கு வந்து உப்பு போட்டு வேக வச்சாக்கா மத்தியானம் பசிச்சதுன்னா கொடுக்கலாம். பிகாஸ் சாயங்கால நேரத்துக்கு ஸ்நாக்ஸ் பண்றதுக்கு ரொம்ப இல்லை. போராத குறைக்கு நான் வந்து அக்கி ரொட்டி வந்து இங்க வந்து உங்களுக்கு இட்டு வச்சிருக்கோம், அதை வாங்கி நம்ம குக் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ கீரை பண்ணிட்டோம் அப்படின்னா அதையே ராத்திரிக்கு தொட்டுக்கலாம். ஸோ சிம்பிளிஃபைடா ஒரு டைம்ல குக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அப்படின்னா மற்றதை கூட பாவம் எங்கள் ஹஸ்பண்ட் ஹெல்ப் பண்ணிடுவாரு. ஸோ தட் நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டேனாக்கா என் கால் கொஞ்சம் பெட்டரா ஆகும். நீங்கள் வந்து பாம்பே வீடியோவை ரொம்ப அழகாக ட்ரிப்பை வந்து மும்பை ட்ரிப் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் எல்லாரும் ரொம்ப அழகாக என்ஜாய் பண்ணி பார்த்தேன். ரொம்ப சப்போர்ட் பண்ணேன். நிறையா பேர் பாம்பேல இருக்கிறதா, நான் இருக்கேன் அங்கே இருக்கேன் அப்படின்லாம் சொன்னேன். நிறைய விஷஸ் சொன்னேன். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அதே போல் இந்த வீடியோவையும் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்க. நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்கோ. ஸோ ஊர்லேருந்து வந்தாச்சு. காத்தால் தான் போய் காய்கறிகள்லாம் வாங்கின்னு வந்தேன். சுத்தமாக ஃப்ரிட்ஜில் எதுவும் இல்லை, நான் கம்மியாக தான் வச்சுட்டு போயிருந்தேன். ஏதாவது காய்கறிகள்லாம் வேணா சிலதெல்லாம் வச்சுட்டு போனேன், வேணா தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது வேணா பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு எல்லாம் காலியாகிடுத்து. ஸோ சக்கரவள்ளி கிழங்கு வாங்கிட்டு வந்தேன், எல்லாம் அரைக்கீரை வாங்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறமா முருங்கைக்காய் வாங்கிட்டு வந்தேன், வெங்காயம் தக்காளி இதெல்லாம். ஸோ இன்றைக்கி ஆக்சுவலாக முருங்கைக்காய் போட்டு ஒரு ரசம் டைப்பில் ஒன்று பண்ண போகிறேன். சரி, அப்பாவுக்கு வந்து கம்ப்ளீட்டாக லிக்விடான ஒரு ஐட்டமாக தான் கொடுத்துட்டுருக்கேன், சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கட்டும்னு. வெறும் பருப்பு ரசம் கொடுத்தா உடம்புல கொஞ்சம் கூட ஒரு காய்கறி சத்து இல்லாமல் போயிடும். ஸோ அதனால் இன்றைக்கி முருங்கைக்காய் போட்டு ஒரு ரசம் மாதிரி பண்ணிவிட்டு கீரை மசியலும் சக்கரவள்ளி கிழங்கு காயும் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கு உண்டான மெனுவில் இதெல்லாம் இருக்க போகிறது. வாங்க நம்ம கிடுகிடுன்னு குக்கிங் பண்ண போகலாம். ஸோ இப்போ வந்து துவரம்பருப்பு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்து போட்டிருக்கேன். ஜலத்தில் அலம்பிட்டு போட்டுட்டேன். இதுக்கு இப்போ வந்து குக்கரில் பருப்போடு போட்டு சேர்க்குறதுக்கு வந்து ஒரு 3 முருங்கைக்காய் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயமாக இருந்ததுனால ஒரே ஒரு வெங்காயம் எடுத்துட்டுருக்கேன். 3 தக்காளி சின்ன சைஸாக இருந்தது. கொத்தமல்லி தழை நல்ல ஒரு ஹேண்ட்ஃபுல் ஆஃப் கொத்தமல்லி தழை போட்டிருக்கேன். இப்போ நம்ம வந்து இது எல்லாத்தையுமே ஒன்றா ஆட் பண்ணிட்டுலாம் குக்கரில் போடுறதுக்கு. 2 பச்சை மிளகா கூட இதோட சேர்த்து போட்டிருக்கேன். கொத்தமல்லி தழை, மஞ்சப்பொடி. ஸோ உப்பை நம்ம அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்போ ஆன் பண்ணிடலாம். நல்லா ஒரு 4-5 விசில் விடலாம். ஸோ தட் எல்லாமே நல்லா மையணும். மஞ்சாதான் நம்ம அதில் மசிச்சு ஃபில்டர் பண்ணி ஜூஸை மட்டும்தான் எடுக்க போகிறோம். ஸோ அதனால் நல்ல ஒரு 5-6 சவுண்டு தாராளமாக விட்டு மைய வச்சு எடுத்துக்கலாம்.
ஸோ நான் இந்த பொடி பண்ண போகிறேன் இப்போ அந்த முருங்கைக்காய் ரசத்துக்கு. ஜஸ்ட்டு வந்து 1 டீஸ்பூன், இது வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் இதில் வந்து 1 டீஸ்பூன் தனியா போட்டிருக்கேன். அதால் கொஞ்சமாக மிளகு தூக்கலாக போட்டிருக்கேன். கிளைமேட் ரொம்ப மோசமாக போயிடுத்து, பயங்கர காற்றடிக்கிற சைக்ளோன் எஃபெக்ட் மாதிரி இருக்குது. நல்லாவே 1 டீஸ்பூன் ஜீரகம், ஒரு 3/4 டீஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா வத்த மிளகா, ஒரு 4-5 பல் பூண்டு. இது மலை பூண்டு, ரொம்ப ஒன்றும் உங்களுக்கு இது இல்லை, வாசனை ஜாஸ்தி இல்லை, எஃபெக்டிவாக இருக்கானா. இதை இப்படி குத்தி எடுத்துக்கலாம் நைஸாக. ஃபுல்லு உங்களுக்கு குத்திட்டு காமிக்கிறேன். ஸோ எல்லாமே நமக்கு இப்போ ரெடியாக எடுத்த ரசம் பண்ணுறதுக்கு பொடி பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு மாதிரி குறக்குறான்னு நொறுக்கி எடுத்துன்ட்டேன். புளிஜலம் கரைச்சின்ட்டேன். ஸோ இப்போ நம்ம இதை என்ன பண்ணணுன்னா நல்லா கசக்கி வெறும் ஜூஸ் மட்டும்தான் எடுத்துக்க போகிறோம். சக்கையெல்லாம் தனியாக எடுத்துன்ற போகிறோம். அதுக்கப்புறம் தாளித்து எல்லாத்தையும் ஒன்று குத்திட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு முருங்கைக்காய் ரசம் ரெடி ஆகிடும். கண்டிப்பாக இது வந்து சாம்பாராக பண்ணி சாப்பிட்லாமான்னு கேட்டால் கண்டிப்பாக சாப்பிட்லாம். அது ரொம்ப நல்ல மெத்தடு தான். ஆற்றுல வந்து வயசானவா, உடம்பு சரியில்லாதவா, இல்லை ரொம்ப குழந்தைகள் இருக்குது அப்படின்னா காய்கறிகளோட சத்துக்கள் அத்தனையும் அந்த ஜூஸில் இறங்கிடும். அவளுக்கும் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். எங்கள் அப்பாவுக்கு சுத்தமாக பல் இல்லை, ஜெரிமானம் இல்லை, ஒன்றுமே முடியல. இப்படின்னா அவளுக்கு கரைச்சி கொடுத்தா முழுங்கிடுவா, அவளுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் எங்கள் அப்பாக்கோசரம் இந்த மெத்தட் பண்ணியிருக்கேன். தலையை சுற்றி மூக்க தொடுற மாதிரி இருக்கேன்னு நினச்சிக்காதீங்க. இதுவும் ஒன் ஆஃப் த டிஷ். இதையுமே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் இப்போ இதை நல்லா மசிச்சுட்டு இந்த ஜூஸை மட்டும் வடிகட்டி எடுத்துன்னு வரேன். இந்த அளவுக்கு சக்கை கம்ப்ளீட்டாக வெளியில் எடுத்துடணும். ஸோ தட் நம்ம பெரியவாளாக இருந்தால் சாதாரணமாக இருக்கிறவா சாப்பிட்டா ஃபைபர், இது ஒன்றுமே பிரச்சனை இல்லை. ஸோ இட்ஸ் பியூர்லி எங்கள் அப்பாக்காக பண்ணுறதுனால இந்த மாதிரி சக்கையை கம்ப்ளீட்டாக எடுத்துட்டேன். ஸோ பருப்பு, அந்த காய் எல்லாத்தோட ஜூஸையும் தனியாக எடுத்துட்டுருக்கேன். புளி பொடி பண்ணது. அடுப்பில் வானலி வச்சுருக்கேன். நெய், ஜஸ்ட்டு இதில் ஆஸ் யூஷுவல் கடுகு, ஜீரகம், பெருங்காயம், கருவேப்பிலை தாளிச்சிக்கலாம். ஸோ கடுகு நல்லா பொரிய ஆரம்பிச்சிடுத்து, கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுக்கலாம், கருவேப்பிலை. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சதையும் கொஞ்சம் பச்சை வாசனை போகிறதுக்கு நம்ம இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து பச்சை வாசனை போகிறதுக்கோசரம் எல்லாத்தையுமே போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம பூண்டு போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் கொஞ்சம் லேசாக இப்படி வதக்கிக்கலாம். கொஞ்சம் பச்சை வாசனை போனால் போகிறோம். நல்லா நசுக்கிண்டாச்சு, நல்ல வாசனையாக இருக்குது. இப்போ நம்ம புளி ஜலம் ஆட் பண்ணிடலாம். இன்னும் நான் இதுக்கு உப்புலாம் போடலை. ஸோ இது ஒரு கொதி லேசாக வரட்டும். நம்ம இமீடியட்டாக பருப்பு அதோடு ஆட் பண்ணிடலாம். பருப்பு காயெல்லாம் வேக வச்சது. பருப்பு ஆட் பண்ணிட்டேன். வீடியோ ரெக்கார்ட் ஆகலை, ரெக்கார்ட் ஆனதாக நினச்சேன். வெறும் பருப்பு ஜலம் மட்டும்தான் ஆட் பண்ணியிருந்தேன் புளி கொதித்ததுக்கப்புறமா. சரி, நீங்கள் இப்போ பார்த்தேன் அப்படின்னாக்கா நான் கொஞ்சம் அந்த முருங்கைக்காய் சீட்ஸ் எல்லாம் எடுத்து கொஞ்சம் இதோட ஆட் பண்ணி விட்டேன். ஸோ தட் அதுக்குண்டான ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்ட்டு. கண்டிப்பாக இது எல்லாருமே சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சப்போஸ் இந்த அந்த வேக வச்சதை நல்லா மசித்து ஜூஸியாக எடுத்துன்ட்டு சால்ட்டு, பெப்பர், கொஞ்சம் பட்டர் போட்டு ஒரு கொதி விட்டுட்டு சாப்பிட்டேன்னா சூப்பாக சாப்பிட்லாம். ட்ரம்ஸ்டிக் தால் சூப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சோர்பா மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். இதுலேயே நம்ம வந்து இந்த தனியா, பெப்பர் இதெல்லாம் போட்டு பண்ணோன்னா ரசம் டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ இதை லேசாக ஒரு கொதி வரட்டும். நம்ம வேக போடுறச்சியே மஞ்சப்பொடி போட்டோம், இப்போ அடிஷ்னலாக போட வேண்டாம். இப்போ இன்னும் நம்ம போட வேண்டியதுன்னு பார்த்தாக்கா உப்பு தான் போடணும். ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டால் போதும், ஏன்னா ரசம் குவான்டிட்டி நிறையா இருக்குது. நல்லா ஒரு கொதி வந்துடுத்துனாக்கா நமக்கு ட்ரம்ஸ்டிக் ரசம் ரெடி ஆகிடும். புளிஜலம் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. கொதி வரட்டும். இப்போ தான் ரசம் வந்து லேசாக நுரைச்சி வர ஆரம்பிக்கிறது. அதுக்கு நடுவில் நம்ம சாதத்தை வச்சுடலாம், டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இது கொதிச்சதுன்னா கொத்தமல்லி தழை போட்டு இறக்க வேண்டிதான். ஸோ பார்த்தெல்லாம் ரசம் நல்லா கொதிக்க வந்துடுத்து.
இதுக்கு மேலே இதை நம்ம கொதிக்க விட வேண்டாம், கரெக்டாக இருக்கும். எல்லாமே ஆல்ரெடி வேக வச்ச சாமான்கள் தான். புளியுமே வந்து பச்சை வாசனை போயிடுத்து. இதுக்குண்டான கொத்தமல்லி தழை வாசனைக்கு அவ்வளோதான். நமக்கு ட்ரம் ஸ்டிக் ரசம் ரெடி ஆகிடுத்து. ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நான் சக்கரவள்ளி கிழங்கு காய் பண்ணுறதுக்கு நான் வேக போட்டுருக்கேன். இது அத்தனையுமே சக்கரவள்ளி கிழங்கு நம்ம வந்து காயாக பண்ணணுன்றது இல்லை. கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு நம்ம ஸ்நாக்ஸுக்கு கூட அப்படியே சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நான் கொஞ்சமாக உப்பையும் போட்டுடுறேன். இதோட உப்பு போட்டு தண்ணியில் நல்லா கலந்து விட்டுறலாம். ஒரு 2 சவுண்டு வரட்டும். இது கீரைக்கு அரைச்சிக்கிறதுக்கு வந்து ஒரு கப்பு தேங்காய் எடுத்துட்டுருக்கேன். ஒரு 3லேருந்து 4 உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம். இது எல்லாத்தையும் தண்ணி குத்தி நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். அரைச்சி எடுத்துட்டேன். கீரையை வந்து நான் வந்து பாசிப்பருப்போடு போட்டு நல்லா வேக விட்டு எடுத்துட்டேன். இப்போ நல்லா பாசிப்பருப்பு அதுவுமா மசிச்சு எடுத்துட்டாச்சு. இதுக்கு கொஞ்சமாக உப்பு மஞ்சப்பொடி போட்டுக்கலாம். உப்பு ஆட் பண்ணிவிடுறேன். மஞ்சப்பொடி, அரைச்சி வச்ச விழுதியும் இதோட சேர்த்துட்டுலாம். அதுக்கப்புறமா நல்லா லேசாக ஒரு கொதி வந்துடுத்து அப்படின்னாக்கா இதை வந்து நம்ம தாளித்து குத்தி எடுத்துட்டுலாம். தொட்டுக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும். இது நாங்கள்லாம் சப்பாத்திக்குமே தொட்டுப்போம், எங்களுக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. அப்படி தொட்டுக்கிறவா தொட்டுக்கலாம். ஆர்எல்ஸ் நீங்கள் வந்து சாத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்லாம், தொட்டு சாப்பிட்லாம். எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்கும். இன்றைக்கி எங்கள் ஆத்தில் டின்னர் என்னன்னு பார்த்தாக்கா, இந்த ரைஸ் ரொட்டி உங்களுக்கு வந்து ப்ரெஸ் பண்ணி கிடைக்கிறது. நீங்கள் இதை அப்படியே தவாவில் போட்டு பெரட்டி எடுத்துட்டேல் அப்படின்னாக்கா, இங்கே பாருங்கள், இது ப்ரொமோஷன்லாம் எதுவும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி தவாவில் சுட்டு எடுத்துட்டோம் அப்படின்னாக்கா ராத்திரிக்கு டின்னருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஊர்லேருந்து வந்ததுனால ரொம்ப டயர்டாக இருக்குது உடம்பு. காலில் வேறு ஒரு பிரச்சனை வந்திருக்கு. ஸோ அதனால் நிற்க முடியல. ஸோ இது வந்து காத்தாலைக்கு தொட்டுக்கிறதுக்கு பண்ணிட்டு இதையே ராத்திரி அந்த அக்கி ரொட்டிக்குமே நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு லேசாக ஒரு கொதி வந்துடுத்துன்னா தாளித்து கொட்ட வேண்டியதான். ஸோ இதில் ஜஸ்ட்டு கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம் தாளிச்சிருக்கேன். அவ்வளோதான். இதை அப்படியே இதில் குத்த வேண்டியதான். ஸோ நமக்கு இப்போ கீரை ரெடி. இப்போ ஆஃப் பண்ணிட வேண்டியதான். இன்றைக்குண்டான தளிகை மணக்க ரெடியாக எடுத்து பார்த்தேன் அப்படின்னாக்கா, இன்றைக்குண்டான ஸ்பெஷல் வந்து ட்ரம் ஸ்டிக் போட்டு பருப்பு போட்டு ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ரசம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பு மாதிரியும் சாப்பிட்லாம் இதை. அதுக்கப்புறமா அரைக்கீரை போட்டு தேங்காய் ஜீரகம் போட்டு ஒரு மசியல் மாதிரி பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இதை வேக வச்சு மட்டும் எடுத்தேன், உப்பு போட்டு. எங்கள் ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு, கால் ரொம்ப வீங்கிருக்கு, இதில் ரொம்ப நேரம் நின்றுன்னா ஜாஸ்தி ஆகிடும், போரும் வேக வச்சதோடு நிறுத்துன்ட்டாரு. ஸோ இதுக்கு மேலே எனக்கு பர்மிஷனே கிடைக்கல, தாளித்து கொட்டிட்டு காயாக பண்ணிடுறேன்னு நோன்ட்டார். ஸோ அதுக்கப்புறம் சுட சுட சாதம். ராத்திரிக்கு பார்த்தேன்னா அக்கி ரொட்டி இருக்குது. இந்த கீரையை தொட்டுட்டு இன்றைக்கி டே எங்களுக்கு ஓடிடும். So hope you are all enjoying my video. If you like it, please like and subscribe my channel. Thank you for watching. Bye bye all.